ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைக்கி நம்ம திருப்பாவையுடைய 23ஆம் பாசுரம் பார்க்க போகிறோம். மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்ததறி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து எம்பந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய். இங்கே நிருசிம்மாவதாரத்தை மிகவும் அழகாக விவரிக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். அந்த உறங்கி கொண்டிருக்கும் சிங்கம் கண் விழித்து அப்படியே பிடரி மயிரெல்லாம் அப்படியே உதிர்த்து அப்படியே பண்ணிக்கொண்டு வெளியே ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து நாம் அந்த நரசிம்மமூர்த்தியை தொழும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை அளிக்கக்கூடிய சக்தியாக அவர் இருக்கிறார். எங்களுக்கு என்ன தேவையோ அதை அளித்து அருள் அப்படின்னு கேட்டுக்கிறார். இப்போது பெருமான் நமக்கு நாம் கேட்பதை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தாக்க, பகவத்கீதையுடைய 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம், அதில் 11வது ஸ்லோகம். யயதா மாம் பிரபத்யந்தே தான்ஸ்ததைவ பஜாம்யகம் மம வர்த்தமானுவர்த்தந்தே மனுஷ்ய பார்த்த சர்வசக. அதாவது ஒவ்வொருவரும் எந்தெந்த விதத்தில் என்னிடம் சரணடைகிறார்களோ அவர்களுக்கு அதை நான் கொடுக்கிறேன், அதற்கு ஏற்றார் போன்ற பலனை நான் கொடுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லோரும் என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்கள், அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நான் தான் வழிகாட்டுகிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இப்போது நம்ம இந்த பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா, யாம் காரியம் ஆராய்ந்த அருள். அதாவது பகவான் என்ன சொல்கிறார், நான் அவர்களுக்கு அவர்களுடைய சரணாகதியின் எந்த அளவுக்கு செய்திருக்கிறார்களோ, எதற்காக வந்தார்களோ, அவர்களுக்கு என்ன உகந்ததோ, அவர்களின் கர்மாவின் படி அவர்களுக்கு என்ன சேர வேண்டுமோ அதை நான் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதைத்தான் நம்ம காரியத்தை ஆராய்ந்து பகவான் அருள் புரிகிறார் அப்படின்னு அர்த்தம். நான் காரியத்தை எனக்கு எது வேண்டும் அப்படின்னாலும், ஒரு குழந்தை எது வேணும்னு கேட்டாலும் ஒரு தாய் கொடுத்துட முடியாது. அந்த குழந்தைக்கு எது ஆபத்தில்லாத விஷயமோ, அந்த குழந்தைக்கு எது உகந்த விஷயமோ, அந்த குழந்தைக்கு எது பயனுள்ள விஷயமோ, நல்ல விஷயமோ அதைத்தான் தாய் கொடுக்க முடியும். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும். அது போன்ற பகவான் நமக்கு எது உகந்ததோ, நாம் காரியத்தை ஆராய்ந்து இவருக்கு இதை எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்னு யோசித்து அருள்வார் அப்படின்றது தான் ஆண்டாள் இதில் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.